ம். அன்பு குருமார்களின் ஆசீர்வாதத்தால, இந்த காணொளிய உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டு வாழக்கூடிய அனைத்து மக்களின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு. இங்க வாழ்வியல் முறையில. இந்த வாழ்வியல் முறையில இது குடும்பம் சார்ந்தது, பல்வேறு துறைகள் நம்ம வாழக்கூடிய எல்லா காலகட்டமும் பல்வேறு சூழ்நிலையிலும் பல்வேறு அமைப்பு சார்ந்த விஷயங்களும் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கூல்ஸ் எடுத்துக்கலாம், காலேஜஸ் எடுத்துக்கலாம், இல்ல கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்க ஒரு ஒரு வாழும் மக்களின் பல்வேறு இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரோல் பண்றோம். இந்த ரோலுக்கு முக்கியமான பேஸ் தன் பொறுப்பு, தன் கடமை, தன்னொழுக்கத்தோட பண்றோமா? அப்படின்றது டெஃபினிஷன் அது. நியாயம், தர்மம், நீதி பிரகாரம் இன்றைய வாழ்வியல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு நிலையிலயும் பார்த்தீங்கன்னா, இது சரியான முறையில அமையுதா? எனக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நாட்டு மக்கள் அனைவருமே இந்த கடமையும் இந்த காணொளி சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னு நினைக்காதீங்க. நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்தா மட்டும் தான் எதிர்காலத்துல வர மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாழுற வாழ்க்கையே பயனுள்ளதா இருக்கும். நியாயம், தர்மம், நீதி, நேர்மை இல்ல. தன் பொறுப்பு, தன் கடமை, தன்னொழுக்கம் இல்லாத வாழ்வியல் வாழுறோம் நாங்க. அப்படின்னா வாழ்வியல் முறை இன்னல்களும், துன்பங்களும், அநீதியோட தான் இருக்கும். நீங்க எத விதைச்சீங்களோ அதுதான். ஏன் இவ்ளோ முயற்சி? இது மனமாற்றத்துக்கான முயற்சி இது. ஏன் இன்னைக்கு விதை போடுறோம் அப்படின்னா, நாளைக்கு வருங்கால சன்னதிகள் நல்ல மாரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைய நமக்கு அந்த கடமையும், பொறுப்பையும், இறைசக்தி இயற்கை நிலை இங்க ரோல் பேஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த ரோல் பேஸ்ல நமக்கு ஒரு தகுதிய குடுத்துருக்கு. எப்படின்னா, இந்த கடமை, பொறுப்பு, தன்னொழுக்கத்தோட ஒவ்வொருத்தரும் அந்த ரோல் பண்ணியிருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு தனி டெஃபினிஷனா வாழுற வாழ்க்கையில தனித்தனி இப்போ இந்த வாழ்க்கை வாழும்போது பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு சூழ்நிலைகள்ல, பல்வேறு பரிணாமங்கள்ல நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இந்த ரோல் கரெக்ட்டா ப்ளே பண்றீங்களான்னு கேமரா அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இயற்கையும், இறைசக்தியும், பிரபஞ்சமும். அப்போ இந்த ரோல் நான் குடும்பத்தில ஒரு கரெக்ட்டா அந்த குடும்பத்துக்கு உண்டான பொறுப்ப நான் பண்றேனா? பொறுப்பு, தன்னொழுக்கத்தோட அந்த வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு தேவையான அந்த செயல நான் செய்றேனா? ஃபர்ஸ்ட்டு. 2வது விஷயம், நான் ஆஃபீஸ்ல பெரிய அதிகாரியா இருக்கலாம். ஒருத்தர் பெரிய அதிகாரி, ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அதே ரோல் அடாப்ஷன் ஆயி குடும்பத்துக்கு வந்ததுன்னா, இது குடும்பம் சார்ந்த வாழ்வியல் முறை இது. அங்க இருக்கிற ரோல் கேரக்டர அப்படியே எடுத்துட்டு குடும்பத்தில இங்க இல்ல இந்த குடும்பத்தில வாழுற ரோல் இதே அடாப்ட் பண்ணி ஆஃபீஸ்ல பல்வேறு இடங்கள்ல இத அடாப்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஏன் ரோல் இடம், பொருள், ஏவல்ன்னு சொல்லியிருக்காங்க மக்கள், நம்ம முன்னோர்கள். இத நம்ப சரியான முறையில, சரியான தருணத்தில, சரியான இடத்துல அத பயன்படுத்தி வாழுற முறை தான் இந்த காணொளியின் இப்போ நீங்க பார்த்துட்டீங்க, இந்த ரோல் குடும்பத்துக்கும், ஒரு அதிகாரிக்கும் எடுத்துக்காட்டா சொல்லிட்டேன். இதே தான் சமுதாயத்தில. ஒரு தலைவன் அப்படின்னா, இயற்கையும், இறை சக்தியும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் நீதி, தர்மம், நேர்மை இதெல்லாம் கடைபிடி மனிதா, தலைவா. நீ வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி நிலையில இருக்க. இந்த நிலைப்பாட்ட நீ உணர்ந்து மக்களின் நலனுக்காக வாழக்கூடிய ஒரு தகுதி நிலைய பெறு. அது முயற்சிக்கும் வாய்ப்பு குடுக்கும். அந்த வாய்ப்பு எப்போ தொடர்ந்து இருக்கும்னா, அந்த தகுதி இருந்தா மட்டும் தான் குடுக்கும். அப்ப அந்த தகுதிய இழக்கக்கூடிய சூழ்நிலை யார் ஏற்படுத்திக்கிறது? அது உங்ககிட்டயே தீர்ப்பு விட்டுர்றேன். மக்களே, தீர்ப்ப விட்டுர்றேன். நான் சொன்ன கருத்த உள்வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இந்த ரோல் பேஸ்ல ஒவ்வொரு சிட்டிசனும், நம்ப நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களின்
ரோல் என்னன்றத நீங்க உணர்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் முறை தான் இந்த காணொளியின் தத்துவமும், அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு குடுத்தாச்சு. நான் குடும்பத்தில இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் சமுதாயத்திலயும் இப்படி இருக்க மாட்டேன். நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்னா, இங்கே நீங்க வச்சுட்டு இருக்கிற ரோல் பேஸ்டு ப்ளே பண்ணா மட்டும் தான் இங்கே இடம். அதுக்கு இல்லன்னா வந்து வேற மாரி சூழ்நிலைகள் வந்து சட்டம் மேல இருக்கிற சட்ட திட்டங்கள் வச்சுட்டு இருக்கு. அப்போ நம்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அ வழிமுறைய வந்து இவ்ளோ ரோல் பேஸ்டு ப்ளே பண்றா மாரி வந்து அங்கங்கே வந்து பல இடங்கள்ல நீ இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் இருந்தா உன் தகுதி, மதிப்பு, மரியாதை அப்படின்ற ஒரு மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு நற்பெயரை நீ பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் சொல்றது ஒரு 10 பேர் ஒரு உலகத்துல இருக்காங்க, ஒரு நாட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேரும் வந்து உனக்கு சர்டிஃபிகேஷன் குடுக்கணும். அப்பதான் நீ வந்து அந்த ரோலுக்கு உண்டான தகுதி நிலை வந்து உனக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப 10ல 2 பேரு குடுக்குறாங்கன்னா, உன் தகுதி நிலை நீயே ஜட்ஜ் பண்ணிக்கோ. நான் தீர்ப்பு உன்கிட்ட குடுத்துடுறேன் நானு. நீ வாழுற வாழ்க்கையில ஒரு 20 மக்கள் இருக்காங்க. அந்த 20 மக்கள் கிட்ட நீ வாழ்ந்ததோட தகுதி நிலை வந்து அவங்க தான் ஜட்ஜ் பண்றாங்க. தகுதிய நம்ப ஜட்ஜ் பண்றது கிடையாது. நம்ப பெருமையா பேசிக்கலாம். நான் இத செஞ்சேன், அத செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ப சொல்றது கிடையாது. உண்மை ரகசியம். புரிஞ்சுக்குங்க மக்களே. நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. காரணம் என்னன்னா, நம்பள நம் நம்பளே தகுதி பண்ணக்கூடிய தகுதியே கிடையாது நமக்கு. நம்மள பத்தி ரேட்டிங் போடக்கூடிய தகுதி மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்ப சார்ந்தவங்கள மட்டும் தான் இருக்கு. அது மனைவியா இருக்கலாம், இல்ல அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பல்வேறு சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஆனா, நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, தன் பொறுப்பு, தன் கடமை, தன்னொழுக்கம். தீஸ் ஆர் ஆல் த பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் முடிவு எடுக்கணும். மக்கள் முடிவு எடுக்குறாங்கன்னா, இப்போ என்னோட சுயநலத்துக்காக நான் முடிவு எடுக்க மாட்டேன். பொது நலனுக்காக ஒரு விஷயத்த சொசைட்டின்னு வந்தா, இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆகும். அங்க ரேட்டிங் போடுங்க. அங்க ரேட்டிங் போட்டுட்டு அது குடுக்குறாங்க பாருங்க. அந்த தகுதி வந்து மதிப்பு, மரியாதை. தட் இஸ் த ஒரிஜினல். ஒரிஜினல் தேன் எப்படி கிடைக்கும்? அந்த சுத்தி இருக்கிற அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுனா அந்த ஒரிஜினல் கிடைக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி தான் எப்பவுமே நிலைக்கும். தேன் ஒரிஜினல் கிடைக்கணும்னா இவ்ளோ சிரமங்கள் இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரமா வந்து கிடைக்குமா? அப்படின்றது உங்ககிட்டயே தீர்ப்ப விட்டுர்றேன். இந்த ஒவ்வொரு வாழ்வியல் முறையில இந்த உண்மை தன்மைய நீங்க உணர்ந்து, நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும், ஏற்றத்துக்கும், நாட்டு மக்களின் மனமாற்றத்துக்கு நீங்க உங்களோட பங்களிப்பு குடுக்கணும்னு உங்கள இந்த காணொளி மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.